வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் ஜூன் 11ஆம் தேதி வியாழக்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு மட்டும் இருக்காது. நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் டேட்டா வச்சு நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட யூஎஸ் மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸோட பொசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. மூணாவது பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி டேட்டா அண்ட் இந்தியா விக்ஸ் டேட்டா. அப்போ கிஃப்ட் நிஃப்டி, இந்தியா விக்ஸ் டேட்டா, எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ் ப்ளஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அண்ட் நம்மளோட யூஎஸ் மார்க்கெட். அப்போ இது எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹோல்சமான ஒரு ஐடியா கிடைக்கும். இன்னையோட மார்க்கெட்டில் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இந்த டேட்டாஸ்லாம் ஏன் ஃபாலோ பண்ணணும், இந்த ஃபாலோ பண்ணுறனால என்ன இம்பேக்ட் மார்க்கெட்டில் இருக்கும் அப்படிங்கிறது. இந்த எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸோட டேட்டா பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இவங்க தான் மார்க்கெட்டை ஒரு டிரைவ் பண்ணி கொண்டு போகிறவங்க. ஸோ அப்போ இந்த எஃப்ஐஐஸோட பொசிஷனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியும்னா அவங்களோட நேத்தோட ஒரு வியூ எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு அதனால அவங்க வியூ எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் நினைக்கலாம் எஃப்ஐஐஸ் ஒரு நாள் புல்லிஷும் நெக்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் உடனே பேரிஷாகவும் இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் அப்படி முடியாது. எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸாக புல்லிஷாக போகணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி கண்டினியூஸாக பேரிஷாக வரணும். ஏன்னா அவங்களோட குவான்டிட்டி அண்ட் வால்யூம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் அண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நம்மளோட இன்ட்ராடே ட்ரேடர்ஸோ இல்லைனா ஒரு ப்ரோ ட்ரேடர்ஸ், நமக்கு ஒரு சின்னதாக இருக்கிற நம்ம ஒரு லேக்ஸ் கணக்கில் இல்லைனா ஒரு கோடி கணக்கில் இருக்கிற ஒரு சின்ன ட்ரேடர்ஸாக இருக்கும்போது மார்க்கெட்டோட சைஸ் பார்க்கும்போது இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னவங்க தான். ஸோ அந்த ஒரு காரணத்தினால நமக்கு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸோட டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நாளையோட மார்க்கெட்டுக்கு எஃப்ஐஐஸோட டைரக்ஷனை கவனிக்கணும் அப்படின்னா எஃப்ஐஐஸ் நேற்று செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் முடியும் போது பார்த்தீங்கன்னா புதன்கிழமை மார்க்கெட்டுக்கு அவங்க புல்லிஷ் மார்க்கெட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா புதன்கிழமையோட எண்டில் எஃப்ஐஐஸ் நெட் பியரிஷாக தான் இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் கீழே போயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா கால் ஆப்ஷன் சைடு ஸ்ட்ராங்கான பில்டப் இருக்குது. ஸோ இப்போ நிஃப்டியை பொறுத்தளவு அட் த மணி 23,216. அப்போது நிஃப்டி 50 23,216 இருக்கும்போது 23,300, 23,400, 23,500 இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் ப்ரைஸ்லையும் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனோட குவான்டிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான இன்க்ரீஸ் இருக்குது. நான் ஓஏ டேட்டா காமிக்கிறேன் கொஞ்சம் வீடியோவில். ஓஏ டேட்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ அப்படிங்கிறனால ஓஏ டேட்டா இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு மார்க்கெட் டவுன் சைட் புஷ்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இருக்குது. அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை கவனிச்சாலும் இன்னைக்கு கேப் அப் அண்ட் கேப் டவுன் எதுவும் இல்லை. அண்ட் நம்மளோட யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நேத்தோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷன். அப்போ குளோபல் ட்ரேடர்ஸை பொறுத்தளவு அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷனில் இருக்காங்க. ஏன்னா குளோபல் அன்சர்டனிட்டி பார்த்தீங்கன்னா எதுவும் செட்டில் ஆகாமல் அப்படியே போயிட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஆயிலோட ப்ரைஸு, ஈரான் யூஎஸோட போர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டில் ஆகாமல் மார்க்கெட் மூவ் ஆகிட்டே இருக்குன்னு. ஆனால் இந்தியன் மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பிரதமர் மோடி பார்த்தீங்கன்னா ஒரு 4000 நாள் இவர் தான் ஒரு ஹையஸ்ட் ஸ்டாண்டிங் குளோபல் லீடர் அப்படிங்கிறது பதவியில் இவர் தான் ரொம்ப நாள் இருந்திருக்காரு, இருக்க போகிறாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு டேட்டா ரொம்ப ரொம்ப பாப்புலராக இருக்குது. அண்ட் இது நமக்கு குளோபல் நியூஸாக பார்க்கும்போது இந்தியா மேலே ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்க மாதிரி. ஏன்னா கவர்மெண்ட் ஒரே மாதிரி இருக்குன்னா அவங்க சில செக்டர்ஸை ஃபேவர் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் ஒவ்வொரு விதமான செக்டர்ஸை ஃபேவர் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் அண்ட் டிஏஐஸ் அண்ட் ப்ரொப்ரைட்டரி ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு புரிஞ்ச விஷயம் தான். ஸோ அப்படிங்கிறனால கவர்மெண்ட் ஸ்டேபிளாக இருக்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் மேலே போகும். ஸோ அப்போ நமக்கு நிஃப்டி, சென்செக்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரால் பிக்சர் கொடுக்கும். அப்படிங்கிறனால நமக்கு மார்க்கெட்ஸ் ஒரு பாசிட்டிவாக போகிறதுக்கான ஒரு இண்டிகேஷன்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறந்துட வேண்டாம். ஸோ இப்போ நான் சார்ட் காமிக்கிறேன் வாங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவில் கவனித்தோம் அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவில் இன்னையோட மார்க்கெட் கேப் அப் அண்ட் கேப் டவுன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா இப்போதைய கரண்ட் பொசிஷன் ஆஃப் கிஃப்ட் நிஃப்டியும் நமக்கு நேற்று 3:30க்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது இருந்த கிஃப்ட் நிஃப்டியோட பொசிஷனும் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் கேப் அப் அண்ட் கேப் டவுன் எதுவும் இல்லை. ஏன்னா வெறும் 15 பாயிண்ட் தான் இருக்குது டிஃப்ரென்ஸ். அப்போ இந்த 15 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க மார்க்கெட்டில் பெருசாக இம்பேக்ட் பண்ணாது. அப்போ இந்த 15 பாயிண்ட் வித்தியாசம் நமக்கு கேப் அப்போ கேப் டவுனோ கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்னொன்று நம்ம கவனித்தோம் அப்படின்னா கடந்த ஒரு வாரமாக
நம்ம வந்து 7:30க்கு ஒரு லாஜிக் பில்ட் பண்ணுவோம் நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டியை வச்சு. ஆனால் கிஃப்ட் நிஃப்டி என்ன பாதுன்னா 7:30க்கு அப்புறம் மார்க்கெட் கரெக்டாக ஓப்பன் ஆகும்போது 8:30 to 9:30 இந்த ஒரு 1 hour 45 மினிட்ஸில் என்ன ஆகுதுன்னா ஒரு ஷார்ப்பான ஒரு கால் சைடு பொசிஷனோ இல்லைனா ஷார்ப்பான ஒரு டவுன் சைடு பொசிஷனோ பில்டப் ஆகுது. ஸோ அப்போது நமக்கு இப்போதைய நிலைமையில் இருக்க கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வச்சு பார்க்கும்போது நமக்கு சின்னதாக ஒரு கேப் அப் அண்ட் கேப் டவுன், அதாவது ஒரு 15 இல்லைனா 30 பாயிண்ட் வரைக்கும் வரலான்னு. ஆனால் இந்த 15 30 பாயிண்ட் வரும்போது ஒரு கேப் டவுன் கேப் அப் மாதிரி இருக்கிற பெரிய இம்பேக்ட் இருக்காது. அப்படிங்கிறனால நமக்கு வந்து 7:30 டேட்டாஸை நம்ம கவனிக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் 9 அதாவது ஒரு 9:05க்கு நீங்கள் வந்து கிஃப்ட் நிஃப்டியோட டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா நான் வந்து 9 வீடியோ ரெக்கார்ட் பண்ணால் நிறையா பேத்துக்கு பயனுள்ளதாக இருக்காது அப்படிங்கிறனால நான் முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணுறேன். அண்ட் கடந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையிலிருந்து நம்ம 7:30க்கு சொன்னதுக்கப்புறம் ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும், அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட் இருக்கும். ஸோ இந்த ஹிஸ்ட்ரியை நம்ம கவனிக்கும் போது கடந்த ஒரு வாரத்தை கவனிக்கும் போது நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிஃப்ட் நிஃப்டி லாஸ்ட் 1 hour மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 40 மினிட்ஸ் இல்லைனா 1 hour முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு கிஃப்ட் நிஃப்டி ரியாக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ நீங்கள் கேப் அப் அண்ட் கேப் டவுன் நம்பி இல்லைனா அதை பேஸ் பண்ணி உங்களோட ஸ்ட்ராட்டஜி இருக்குது இல்லை கேப் அப் அண்ட் கேப் டவுனை நீங்கள் கெஸ் பண்ணணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிஃப்ட் நிஃப்டியை 9 மணிக்கு நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போதைய நிலைமையில் பார்க்கும்போது நமக்கு கேப் அப் அண்ட் கேப் டவுன் இல்லை. ஆனால் கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்தளவு லாஸ்ட் இப்போ 7 to 7:15 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு பியரிஷ் பொசிஷனில் போயிட்டுருக்கு. ஸோ அப்படிங்கிறனால ஒரு கேப் டவுன் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. பட் இருந்தாலும் கன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் 9 ரெஃபர் பண்ணும்போது தான் தெரியும். இப்போதைய நிலைமையில் பார்க்கும்போது நமக்கு ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது, அதாவது ப்ரைஸ் ரிஜெக்ஷனுக்கான ஒரு வியூ இருக்குது. அப்படிங்கிறனால நம்மளோட பியரிஷ் மார்க்கெட்டோட ஒரு ஐடியாலஜியை சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லலாம். அண்ட் இரண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்தியா விக்ஸ் டேட்டா. இந்தியா விக்ஸ் வந்து நான் இந்த திங்கக்கிழமை சொல்லியிருந்தேன், நீங்கள் கவனிச்சிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து திங்கக்கிழமை 8ஆம் தேதி என்ன சொன்னேன்னா மார்க்கெட் வந்து இந்தியா விக்ஸோட வேல்யூ வந்து 15 பக்கம் இருக்குது. அப்போது இந்தியா விக்ஸோட வேல்யூ இந்த 15 பக்கம் இருக்கும்போது இங்கேருந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமானு கவனித்தோம் அப்படின்னா இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஸோ அப்படிங்கிறனால இந்தியா விக்ஸ் மேலே போச்சு. அதே மாதிரி திங்கக்கிழமைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கூல் டவுன் ஆச்சு. அப்போது இந்த கூலிங்கில் தான் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகும். ஸோ அப்படிங்கிறனால இப்பையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 15.5 பக்கம் இருக்கிறனால 15.5 பக்கத்தில் இருக்கிறனால இங்கேருந்து மார்க்கெட் வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் கொஞ்சம் அதிகம். அப்போ கிஃப்ட் நிஃப்டி டேட்டா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னா நமக்கு நிஃப்டி 50 வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் புஷ் ஆகும். ஸோ இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கூலாகி 15.5 தான் இருக்கிறனால இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். இந்தியா விக்ஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ நம்ம இப்போ கிஃப்ட் நிஃப்டி அண்ட் இந்தியா விக்ஸை வச்சு நமக்கு டேட்டா கவனிச்சிட்டோம். அண்ட் இது வந்து லைவ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து இந்தியா விக்ஸ் மாறாது, நம்ம கிஃப்ட் நிஃப்டியை தான் பார்க்கணும். ஓகே, அடுத்து நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா கவனித்தோம் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நமக்கு 23,216 அதாவது 23,200 தான் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்குது. ஆனால் இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா 23,300 400 500 இந்த 3 ப்ரைஸ்லையுமே கால் ஆப்ஷனோட குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபுல் டே கவனிக்கும் போது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 3 ஹவர்ஸை கவனிச்சோம்னாலுமே நமக்கு பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனோட குவான்டிட்டி பெருசாக ட்ராப் ஆகலை. ஆனால் அதே சமயம் புட் ஆப்ஷனோட குவான்டிட்டி நேத்தோட லாஸ்ட் 3 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ட்ராப் இருக்குது. இது லாஸ்ட் 30 மினிட்ஸும் பார்த்தோம் அப்படின்னா கால் ஆப்ஷனோட குவான்டிட்டிஸ் பார்க்கும்போது புட் ஆப்ஷனோட குவான்டிட்டிஸ் அளவு ட்ராப் ஆகலை. அப்போ இது ட்ராப் ஆகலைங்கிறதுலேருந்து நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா என்னென்னா நமக்கு வந்து இந்த ஃபுல் டே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை நம்ம ஃபுல் டே கவனிக்கும் போது நமக்கு ஒரு வியூ கிடைக்கும். ஆனால் கடைசி அக்ரெசிவான பையிங் அண்ட் செல்லிங் எல்லாமே லாஸ்ட் 3 ஹவர்ஸில் தான் நடக்கும். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு இந்த ஒரு 5-6 ஹவர்ஸ் மார்க்கெட்டில் நமக்கு லாஸ்ட் 3 ஹவர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போது இதை கவனிக்கும் போது நமக்கு என்ன தெரியுதுன்னா ஃபுல் டே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா கால் ஆப்ஷன் சைடு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, அப்போ இதே ஒரு வியூ தான் பார்த்தீங்கன்னா கடைசி 3 மணி நேரத்துலையும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கடைசி 3 மணி நேரத்துலையும் அப்படி தான் இருக்குது. கடைசி 1 மணி நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனோட குவான்டிட்டிஸ் அதிகமாக தான் இருக்குது. கடைசி அரை மணி நேரத்துலையும் கால் ஆப்ஷனோட குவான்டிட்டிஸ் அதிகமாக தான் இருக்குது. அப்போ கால் ஆப்ஷனோட குவான்டிட்டிஸ் வந்து சஸ்டெயினபிள் ஆகிட்டு இருக்கு.
22, 23, 300, 23, 400 அண்ட் 23, 500 சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நிறைய பேர் நினைக்கிறாங்க, அதாவது கால் ஆப்ஷன் செல்லர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள பெரும்பான்மையான அளவு என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பிரைஸை தாண்டி மார்க்கெட் வந்து மேலே போகாது அப்படின்னு. அப்போ இன்னையோட நிஃப்டி 50 பொறுத்தளவு நமக்கு 3 முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் இருக்கு. அதாவது 23,300 இருந்து 23,500 வரைக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸை கிராஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதனால தான் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன்ஸ் இந்த இடத்துல ரொம்ப பில்டப் இருக்கு. ஆனால் அதே மாதிரி ஒருவேளை கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் கடகடன்னு பார்த்தீங்கன்னா 500 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகி 24,000 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் அட் மணிலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 22,500 போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நம்ம வால்யூம் வச்சு பார்த்தாலுமே ஃபுல் டேவோட வால்யூம், அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் அரை மணி நேரத்தோட வால்யூம் வச்சு பார்த்தாலுமே இங்கேருந்து நமக்கு வந்து அதிகமான புட் ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான். ஸோ அப்போ அட் மணிலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போகும்னு நம்புகிற ஆட்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனோட குவான்டிட்டிஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சுன்னா இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். ஆப்ஷனை பொறுத்தளவு நமக்கு பார்க்குற வியூ எப்படின்னா, டேட்டாஸ் வந்து எப்படின்னா கால் ஆப்ஷன் செல்லர்ஸை பொறுத்தளவு தான். அப்போது இந்த இடத்துல நமக்கு வந்து 23,300 வந்து கால் ஆப்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மார்க்கெட்டில் வந்து கால் ஆப்ஷன் செல்லர்ஸ் இந்த இடத்துல அதிகமாக செல் பண்ணுறாங்கன்னு. நீங்கள் நினைக்கலாம், செல்லர் வாங்குறாங்க பையர் வாங்குறாங்க ரெண்டும் ஈக்குவல் தானே, அப்போ வந்து செல்லர் நினைக்கிறாரு மேலே போகாதுன்னு, பையர் அப்போ மேலே போகும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கலாம். ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து செல்லர்ஸ்க்கு தான் ஃபேவரபிளான மார்க்கெட்டாக இருக்குது. அண்ட் செல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையானும் பிக் மணி இருக்கிறவங்க, எஃப்ஐஐஸ், டிஐஐஸ் அண்ட் ப்ரொப்ரேட்டரி ட்ரேடர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான கால் ஆப்ஷன் செல்லர்ஸாக இருப்பாங்க. அண்ட் இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ் பெரும்பான்மையான ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் இல்லைனா ஒரு அதுக்கு கம்மியாக கேபிட்டல் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் பையர்ஸாக தான் இருப்பாங்க. ஒரு 3-4 லட்சம் இருக்கிற சில பேரும் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் செல்லர்ஸாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் நமக்கு வந்து கால் ஆப்ஷன் பையர்ஸ் கிட்ட தான் நிறையா மார்க்கெட் வந்து வாலடைலிட்டி இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால ஓஏ டேட்டா வந்து கால் ஆப்ஷனோட செல்லர்ஸ் தான் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறனால நமக்கு வந்து இந்த இதுலேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படிங்கிறது தெரியுது. இதே மாதிரி நம்ம ஆப்ஷன் ஓஏ வெர்சஸ் டைம் பார்த்தாலும் என்ன தெரியுது அப்படின்னா, நமக்கு கால் ஆப்ஷன் குவான்டிட்டிஸ் இன்க்ரீஸாக இருந்தது. நமக்கு 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா டோட்டல் வாலடைலிட்டியே கம்மியாக இருந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் புஷ் அண்ட் கன்சாலிடேஷனுக்கான சான்சஸ் இருக்குன்னு. ஸோ இப்போ ஓவராலாக நம்ம எல்லா டேட்டாவும் வச்சு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட், அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்சாலிடேஷனுக்கான மார்க்கெட்டாக தான் இருக்க போகுது. என்னதான் இருந்தாலும் மார்க்கெட் வந்து புல்லிஷ் மார்க்கெட்டுக்காக போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட எஃப்ஐஐஸோட நெட்டு பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஐஸோட நெட் குவான்டிட்டி வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஆனாலும் அவங்க வந்து நெட் பேரிஷாக தான் இருக்காங்க. ஸோ அவங்களோட லாங் பொசிஷன் அண்ட் ஷார்ட் பொசிஷன் டேட்டாஸ் நமக்கு பார்த்தாலுமே அவங்களோட குவான்டிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிராஸ்டிக்காக குறைஞ்சிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் மூமெண்ட்டோ இல்லைனா ஒரு கன்சாலிடேஷன் ஸ்டேட்டோ இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கேர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனை கவனிங்க, இந்தியா விக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கிஃப்ட் நிஃப்டி வந்து 9 o'clock முன்னாடி ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கிளியராக தெரியும். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.